ஆக்சுவலாக இந்த தப்பு எல்லாருமே நீங்கள் செய்கிறீங்க. நான் இந்த வீடியோ பொறுமையாக கொஞ்சம் பிட்டாக கரெக்டாக போடலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கு டைம் கொடுக்கல. நான் இப்போ கூட ஒரு அண்ணாச்சி ஐடியில் ஜாயின் பண்ணேன். அவங்களும் அதே தப்பு பண்ணிட்டாங்க. என்னென்னா எல்லாருக்கும் பயம். பயம் எதுலேருந்து வருது? பாஸ்வேர்டு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்கள் இந்த பாஸ்வேர்டு வச்சு எதாவது பண்ணிடுவோமோ அப்படின்ற பயம். தயவுசெய்து அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. யாருக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சாலும் மைவி3 ஆட்ஸை பொறுத்தளவுக்கு யாருக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சாலும் பயப்படாதீங்க. அப்படியே இல்லைன்னா உங்களுக்கு நான் ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு அடிச்சுட்டு உள்ளே போங்க. அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு நாங்கள் கொடுக்குறத வச்சுட்டு உள்ளே போங்க. அதில் வந்து ரைட் கார்னரில் தொட்டு உள்ளார போனீங்கன்னா அதில் வரும் இது ஃபர்கட் பாஸ்வேர்டு உள்ளார வரும். அதை டச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பாஸ்வேர்டு வச்சுங்க. நாங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு தேவையில்லை. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் பயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, போன உடனே ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துறீங்க. எடுத்தோடனே பாஸ்வேர்டு மாற்றணுன்னு நீங்கள் அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டை தொட்ட உடனே 10 ரூபா உங்களுக்கு காலி ஆயிரும். இதை நான் சொல்லியே தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஐடி போட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து எல்லாருமே இந்த தப்பு பண்ணிகிட்டே இருக்கீங்க. பயம் பயம் பயம். நம்ம வாழ்க்கையே பயத்தில் தான் ஓடிட்டுருக்கு. எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் இருந்தாலும் இந்த தவறை செய்யாதீங்கிறதுக்காக தான் இப்போ அவசரமாக இந்த வீடியோ போடுறேன். இதை நான் எடிட் எதுவுமே பண்ணலாம், அப்படியே நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்தது உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ போடுறேன். இதை தயவுசெய்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மைவி3 ஆட்ஸில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு யாருக்கு தெரிஞ்சாலும் பயம் கிடையாது. அதனால் கண்டிப்பாக யாரும் பயப்படாதீங்க. துணிச்சலாக செய்யுங்க. அப்படியே உங்களுக்கு பயமாக இருந்தனால ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டில் உள்ளார போயிருங்க. போயிட்டு அதை அந்த 3 எழுத்தை தொட்டுட்டு இது சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு பிடிக்குதோ கொடுத்து பாஸ்வேர்டு பண்ணிட்டு சிறப்பாக செய்யுங்க. டென்ஷனே வேண்டாம். நன்றி, வணக்கம்.